வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷாண்டா. நான் இதோட என்னோட சேனலோட ஒரு இன்ட்ரோவோட வீடியோ தான் இது. புதுசாக நான் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா இந்த சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட அட்டாக் ஹைலைட்ஸை போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக எங்கள் கிளானில் ஒரு பெஸ்ட்டாக எப்போவுமே ஒரு அட்டாக் பண்ணுற எங்கள் டீம் மெம்பர் டேர்டெவில். அவரோட அட்டாக் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஒரு ஹைலைட் பார்க்க போகிறோம். எங்களோட கிளானை பற்றி ஃபஸ்ட் சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு ஃபாரின் கிளானு. நான் வந்து சும்மா தெரியாமல் ஒரு ரிக்வெஸ்ட் மூலயமா போய் சேர்ந்தேன். அது நான் இந்த கிளானில் ஒரு 2.5 வருஷமாக இருக்கேன். இந்த கிளானில் நம்மளை எப்போவுமே யாரும் பேசவே மாட்டாங்க, எதுவும் சொல்லவே மாட்டாங்க. நார்மலாக எப்பவும் போல தான் இருக்கும். இந்த கிளான் எப்போவுமே ஆக்டிவாக எப்போ இருப்பாங்கன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த கிளான் ஆக்டிவாக இருக்கும். அதுவே நமக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். நம்ம எந்த ட்ரூப்ஸ் கேட்டாலும் அனுப்பவே மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஆனால் நம்ம எப்போவுமே நைட்டு தானே ஃப்ரீயாக இருப்போம். அதனால் நம்ம அந்த கிளானை நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும், நம்ம நைட்டு தானே இருப்போம். அதனால் ஜாலியாக நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த கிளானு. அதே மாதிரி இந்த கிளானில் எப்படி சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் இருக்கும். நம்ம வார் அட்டாக் எடுப்பானுங்க, நம்மளை சேர்த்துக்கிடுவாங்க. நம்ம அந்த அட்டாக்ல 0 ஸ்டார் எடுக்கமோ இல்லை 1 ஸ்டார் எடுக்கமோ 3 ஸ்டார் எடுக்கமோலாம் கிடையாது. நம்ம அந்த வாரில் எனக்கு வேணும், என்னை ஆட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆக்டிவ் பர்சன்ஸாக அந்த கிளானில் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிளானில் எவனும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. இந்த கிளானோட லீடர் எப்போ ஆன்லைன் வராங்க, எப்போ போகிறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் ட்ரூப்ஸ் கேட்குற டைம் கரெக்டாக வந்துருக்கும் நம்மளுக்கு லீக்லேருந்து. நல்லாயிருக்கும் சொல்ல போனால். இந்த கேம் நம்ம ஒரு 3-4 வருஷமாக விளாட்றதுனால, ஸ்டார்டிங்லேருந்தே நான் இந்த கேம் விளாட்றேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் விளையாடலை. ஜாலியாக இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்குமே ஒரு இந்த கேம் விளையாடுறத பார்த்தா சின்ன பசங்க விளையாடுறதுனால அப்படிம்பாங்க. ஆனால் இது நம்மளுக்கு ஒரு பிடித்தமான ஒரு கேம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்க, பப்ஜி விளாட்றாங்க, அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம் விளாடுறாங்க. ஆனால் நம்ம இன்னும் இந்த மாதிரி வீடு கட்டிக்கிட்டு ஒரு அட்டாக்கை போட்டுக்கிட்டு, இந்த அட்டாக்ல ஸ்டார் எடுக்கலாம் ஷெட்டுன்னு சொல்லி சவுண்டை போட்டு திட்டிக்கிட்டு, வீட்டில் எல்லாரும் எமோஷன் ஆகி சொல்லிட்டு நம்ம இப்படி இது பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளோட பர்சனலை பேசிட்டாச்சு. சும்மா அந்த கதையை பற்றி நம்ம பேச விட்டாச்சு. இந்த அட்டாக் மூலயமா என்ன கற்றுக்கலாம் நான் சொல்ல வரேன்னா, நம்ம கிளான் மெம்பர் எடுத்துகிட்டு போன ட்ரூப்ஸை ஃபஸ்ட் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதான், இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் ஒன் டைம் நல்லா ப்ரீஃபாக நோட் பண்ணுங்கள். இதை நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக போய் ஒரு 10 to 4 அட்டாக்ஸ், 10 to 5 அட்டாக். ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், பெருசில் எல்லோரும் 5 இடத்துலேருந்து 10 அட்டாக் போடுவீங்க. அப்படிலாம் இல்லை, 10லேருந்து 5 அட்டாக் போட்டுருங்க. போட அட்டாக் பண்ண இதெல்லாம் ஸ்டடீஸ் மாதிரி தான். நம்ம எல்லாமே ட்ரை பண்ண நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெய்னிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இதில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டைம் நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் என்ன ட்ரூப்ஸ் கொண்டு போய் பாருங்க. 8 கேப்லின், அதில் ஒரு டார்க் எக்ஸஸ் கேப்லின்னு, அப்புறம் 4 பலூன்ஸ், 5 ஹீலர்ஸ், 2 வால் பிரேக்கரு, ஒரு ஐஸ் கோலமு, அப்புறம் 4 ரோட் ரூட்டரு, அப்புறம் 7 த்ரோயர். முக்கியமான 7 த்ரோயர் தான் ஏதோ கடைசி நின்றுருக்காங்க. அப்புறம் நம்ம ஆள் இதை பார்த்துவாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் இது. அப்புறம் கார்டனு என்ன வச்சுருக்காங்க பாருங்கள், கிங்களோட ஸ்பெசிஃபிக் இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் குயினோட இது பார்த்துக்கோங்க. அப்புறம் இது புதுசாக வந்த ஸ்பெல்லு வேறு லெவலில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.